திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி இந்த 3 மாவட்டத்துக்கும் ரெட் அலர்ட் குடுத்துருக்காங்க. ரேமல் புயல். தரமான மழை, தரமான புயல். கண்டிப்பா ரொம்ப சந்தோஷமான இருக்கு. விவசாயிகளுக்கெல்லாம் ஒரு வரப்பிரசாதம் மாரி. ஏன்னா, நாங்க அவ்வளோ காஞ்சு போயிருந்தோம். இதுல என்னன்னா, ஊர் பூரா தண்ணி காடா தான் இருக்கு. எங்க பார்த்தாலும் பாலம் உடைஞ்சு போச்சு, மரம் உடைஞ்சு விழுது, அப்படி இப்படின்னு பெரிய பரபரப்பான நியூஸ் வந்துட்டு இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு வீட்ல இருங்க. 2 நாள் வந்து தயவு செய்து எங்கேயும் போவாதீங்க. நாளைக்கு திங்கட்கிழமை அநேகமா அரசாங்கம் விடுமுறை அறிவிச்சிருப்பாங்க எப்படியும். திங்கள், செவ்வாய் 2 நாளைக்கு புயல் இருக்கிறதுனால. லீவ் விட்டுருக்காங்கன்ட்டு பிள்ளைங்களுக்கு நான் ஒரு தாழ்மையான வேண்டுகோள் விடுறேன். தண்ணி எங்க பார்த்தாலும் ஏரி, குளமா நிறைஞ்சிருக்கும். தண்ணி அங்கேருந்து இழுத்துட்டு வர அளவுக்கு தண்ணி வரும். அதில போய் விளையாடாதீங்க. விளையாடுறது எதுக்குன்னா, யாராவது பெரியவங்கள வச்சுட்டு விளையாடுங்க தப்பில்ல. ஏன்னா, அதில வந்து முள்ளு நெறைய வருது. ஏகப்பட்ட உடம்புல தான் நெறைய வருது. அப்புறம் பீங்கான், அதாவது கண்ணாடி போர்டு, அது இல்லாம ஜந்துக்கள்லாம் ஒரு சிலதெல்லாம் வருது. அதனால ரொம்ப கவனமா இருக்கணும். அதுக்கு தான் லீவ் விட்டுருக்காங்கன்னு போய் அதில விளையாடாதீங்க. அதுவும் இல்லாம எங்கேயாவது லைட் கம்பத்துலேருந்து ஏதாவது ஒயர் கீர் கட்டாயி விழுந்து கிடந்தாலுமே நம்மளுக்கு பயங்கரமா எர்த் ஸ்பார்க் ஆகி நம்ம லைஃப் போயிரும். தயவுசெய்து இதெல்லாம் கொஞ்சம் மைண்ட்ல வச்சுக்கிட்டு ஃபாலோ பண்ணிக்கங்க. நமக்கு ஒரு 2 நாளைக்கு இந்த புயல் நீடிக்குதாம். அதனால வீட்டுக்கு சாப்பாடுக்கு தேவையான எப்பனா மளிகை ஜாமான், காய்கறி இது எல்லாமே வாங்கி ஸ்டோர் பண்ணிக்கங்க. எப்படியும் இந்த மழை வந்து ஒரு 2 நாள் நீடிக்கும். ஆடு மாட அவுத்து விடாதீங்க. 2, 3 நாளைக்கு கட்டி போட்டு ஏதாவது இருக்கிற புல்ல வைக்கலும் வச்சு சமாளிங்க. அக்கம் பக்கத்துல அதாவது அன்னாடம் காய்ச்சிருவாங்க. வேலைக்கு போ முடியாதவங்க, டெய்லி வேலைக்கு போனா தான் அவங்களுக்கு சாப்பாடு. அப்படி இருக்கவங்க யாராவது வந்து அரிசி, பருப்பு பக்கத்துல கேட்டாங்கன்னா, தயவுசெய்து உதவும் மனப்பான்மையோட குடுங்க. ஏன்னா, அவங்க பெரும் சிரமத்துக்கு ஆளாவாங்க. அவங்களுக்கு நம்ம தான் குடுத்து உதவணும். குடுத்து உதவுங்க. நார்மல் நிலைமைக்கு வந்தோனே அவங்களே குடுத்துருவாங்க. அது நம்ம வாங்குனாலும் சரி, இல்ல அவங்களே வச்சுக்கிட்டானாலும் பெருந்தன்மையோட விட்டாலும், அது உங்க பெருந்தன்மைக்கு உள்ள இதுக்கு நான் நன்றி சொல்றேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா, கரண்ட் கட் ஆகும். இன்டர்நெட் வந்து போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது எல்லாம் மைண்ட்ல வச்சுங்க. வாகனம் ஓட்டி தயவு செய்து ஒரு 2 நாள் பயணத்த கொஞ்சம் தள்ளி போடுங்க தப்பில்ல. ரொம்ப அவசரம்னா விசாரிச்சுட்டு போங்க. நம்மளோட பயணம் வந்து இனிதா இருக்கணும். சேஃப்டியா போயிட்டு சேஃப்டியா வரணும். அதனால அத பார்த்துக்கங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ கொஞ்சம் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.